Hi, welcome to IBT. Right. Okay. நீங்க இன்றைக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு விளங்குதாய்க்கும் நான் என்ன சொல்றதுக்கு வந்திருக்கிறேன் இல்லையா? ரைட். கிராஃபிக் டிசைனிங்க பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களோட கதைக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். அதாவது கிராஃபிக் டிசைனிங்க ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்கறதுக்கு முதல்ல என்ன பார்ப்போம்? என்னைய பத்தின இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். அதாவது என்னன்னா என்ன நேம் வந்து மிஸ்ஸஸ் நுஸ்கா அமீர். நான் வந்து அதே மாதிரி ஃப்ரீலான்சர் டிசைனராகவும் ஒர்க் பண்றேன். அதோடைய மல்டிமீடியா ஹெச்என்டி செஞ்சுக்கிறேன். ரைட். அதே மாதிரி எனக்கு எப்படியும் மோர் தென் 5 இயர்ஸுக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லெக்சர் பண்றதுல. ரைட். ஓகே. இப்ப என்னைய பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க பாத்துட்டீங்க. அதோடய நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்றேன் என்னோட கேம்பஸ் பத்தின விஷயம். ஓகே, நீங்க ஆல்ரெடி எங்களோட சைட்ஸ்ல எல்லாம் போயிட்டு பார்க்க சான்சஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி எங்களோட வீடியோஸும் நிறைய நாங்க போட்டிக்கிறோம் இல்லையா, அதுல நிறைய பார்த்து மீப்பீங்க. ரைட். அப்ப என்னோட கேம்பஸ்ல உங்களுக்கு என்ன சரி மோர் டீட்டெயில்ஸ் தேவைண்டா, அப்படியே கோர்ஸ் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டாம், இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணா சரி. அப்படி இல்லாட்டி நீங்க மெயில் பண்ண வேணும்டா, இந்த அட்ரஸுக்கு நீங்க மெயில் பண்ணினா ஓகே. அதே மாதிரி நாங்க லொக்கேட்டட் ஆகிக்கிற அட்ரஸை தான் நாங்க இங்க போட்டிக்கிறோம். கனேதென்ன ஹிங்குள்ளன்னு சொல்ற இடத்துல தான் நாங்க வந்து லொக்கேட் ஆகி இருக்கிறோம். அதே மாதிரி எங்கட கிளாஸ்ல, அதாவது எங்கட கிராபிக்ஸ் கோர்ஸ் மாதிரியே இன்னும் பல கோர்சஸ் எல்லாம் இருக்குது. அதுகளை நீங்க பார்த்து கொள்ள வேண்டாம். இந்த இருக்குது எங்கட வெப்சைட் ibtcampus.lkன்னு சொல்ற வெப்சைட் உங்களுக்கு போனோம்னா எங்களை பத்தின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளும். அதே மாதிரி வேற என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, வேற என்னென்ன கோர்சஸ் இருக்குதுக்குள்ள நீங்க பார்த்துக்கொள்ள இயலும். ரைட். நாங்க இப்ப இங்க எங்கட இந்த கோர்ஸ் என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மீடியா அண்ட் டிசைன். அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் இந்த கிராஃபிக் டிசைனிங் எல்லாம் இருக்குது. ரைட். ஓகே. இப்ப கிராஃபிக் டிசைனிங்னா நார்மலி தெரிஞ்சுக்கும் இல்லையா, கிரியேட்டிவான ஒரு ஒர்க்ஸ் எல்லாம் செய்யறதுதான் இந்த டிசைனிங் சொல்றது. ரைட். ஓகே. இந்த டிசைனிங் செய்யறதுக்கு ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுது, அதாவது ஒவ்வொரு டூல்ஸ்கள் தேவைப்படுது இல்லையா எங்களுக்கு. அப்ப அதுல முக்கியமான ஒரு டூல்னு சொன்னா இந்த இருக்குது இந்த போட்டோஷாப். இந்த மார்க் நார்மலி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நிறைய இடங்கள்ல இந்த பிஎஸ் இந்த மார்க் இருக்குது, ஏஐ இருக்குது. ஏஐ எல்லாம் என்னது, இல்லஸ்ட்ரேட்டர். அப்படி இது ஷார்ட் கட்டத்தாய் இந்த ஒரு லோகோவா உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணி விளங்குது. ரைட். அப்ப நாங்க ஃபெஸ்ட் டூலை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். அதாவது என்ன சாஃப்ட்வேர் டிசைனிங் செய்யறதுக்கு மெயின் சாஃப்ட்வேர் முக்கியம் இல்லையா. அப்ப அதுக்கு தான் இந்த போட்டோஷாப் இருக்கிற சாஃப்ட்வேர் பத்தி தான் ஒரு சின்ன ஒரு பேசிக் விஷயங்களை சொல்லி தர போறேன். ரைட். வாட் இஸ் போட்டோஷாப்? அதாவது போட்டோஷாப்னா என்னான்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் போட்டோஷாப்னா என்னான்னு விளங்கி கொள்ளணும் இல்லையா. ரைட். பாருங்க இங்க போட்டிது, போட்டோஷாப் இஸ் a professional image editing. அதாவது ஒரு இமேஜை எடிட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒன்று தான் இந்த போட்டோஷாப்னு சொல்றது. இந்த பேர்லயே இருக்குது இல்லையா, போட்டோஷாப் இருக்குது. அதாவது போட்டோஸ், மெயினா போட்டோஸை பேஸ் பண்ணித்தான் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. அதோடய அது என்னது, கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்ஸுக்கும் அது வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி பாருங்க, கிராஃபிக் டிசைன் சாஃப்ட்வேர் கிரியேட்டட் பை அடோபி. அதாவது அடோபி பேக்கேஜஸ் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, ஒவ்வொரு ஜாதி அடோபி பேக்கேஜஸ் இருக்குது. அந்த பேக்கேஜஸ் உள்ளுக்கு ஒவ்வொரு வகையான கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், அடோபி இன்டிசைன், அடோபி பிரீமியம் ப்ரோ அப்படின்னு சொல்ற பல சாஃப்ட்வேர்ஸ் இந்த அடோபி பேக்கேஜ் உள்ளுக்கு இருக்குது. அதுல மெயினான தான் இந்த போட்டோஷாப் கொண்டு இவங்க போட்டிக்கிறாங்க. ரைட். இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல்ஸ் யூஸ் வேர்ல்ட் வைட் ஃபார் கிரியேட்டிங், எடிட்டிங் அண்ட் மனிபுலேஷன் இமேஜஸ் போட்டிக்கிறாங்க. அதாவது என்னது, வேர்ல்ட் வைடாவே இது யூஸ் பண்ற ஒரு இது தான் சாஃப்ட்வேர் ஒன்று தான் இந்த போட்டோஷாப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ரைட். அதே மாதிரி இந்த போட்டோஷாப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது அது யூசேஜ் ஒன்று இருக்கும் இல்லையா இந்த போட்டோஷாப்ல யூசேஜஸ். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டோ எடிட்டிங், நான் ஃபர்ஸ்ட்டுக்கே சொன்ன மாதிரி தான் மெயினாவே பேஸா அது இருக்குது. போட்டோஷாப்னாலே போட்டோ எடிட்டிங்.
ரைட். அதே மாதிரி அந்த போட்டோ எடிட்டிங் தான் அதுல அட்ஜஸ்ட் பண்ணலும் கலர்ஸ், பிரைட்னஸ், ஷார்ப்னஸ் அதெல்லாமே எடிட் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி ரிமூவ் பண்ணலும் எப்படி அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது இப்ப நீங்க ஒரு போட்டோ ஒன்று எடுத்திக்கிறீங்க, அதுல உங்களுக்கு பார்க்கலும் சம்டைம்ஸ் பேக்ரவுண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. அப்ப அந்த பேக்ரவுண்டும் உங்களுக்கு இந்த போட்டோஷாப்ல போட்டு ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது, அதுல தேவையில்லாத கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு கார் ஒன்று போகுது, ஒரு ட்ரீ ஒன்று இருக்குது, இப்படி கொஞ்சம் விஷயங்கள் இருந்தா அதுகள் எல்லாம் கூட உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கொள்ள இயலும். அதெல்லாம் தான் சொல்றது இந்த போட்டோ எடிட்டிங். அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்ஸுக்காகவும் இந்த போட்டோஷாப் யூஸ் பண்றாங்க. அதாவது நீங்க பார்க்கல நிறைய போஸ்டர்ஸ் இருக்குது, ஃபிளையர்ஸ் இருக்குது, அதே மாதிரி சோசியல் மீடியா போஸ்ட்களை பார்க்கலும், அட்ஸ பார்க்கலும், அதே மாதிரி பேனர்ஸ், இத மாதிரி நிறைய இப்படி கிராஃபிக் டிசைனிங் ஒர்க்ஸுக்காகவும் இந்த போட்டோஷாப்பை யூஸ் பண்றாங்க. ரைட். அதே மாதிரி டிசைன் லோகோஸ், சாரி, அதே மாதிரி டிசைன் லோகோஸ் நிக்குது. அதாவது எதை எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு எப்படி ஒரு லோகோ நிக்குது இல்லையா? இப்ப எங்களோட கேம்பஸுக்குனாலும் ஒரு லோகோ நிக்குது. அதே மாதிரி நீங்க ஒரு ஷாப்புக்கு போறீங்க, அந்த ஷாப்புக்கும் எப்படி ஒரு லோகோ வச்சுக்கிறாங்க இல்லையா? ஒரு ரெஸ்டாரண்ட் ஆயிக்கலும் எதா இருந்தாலும் ஒரு லோகோன்னு ஒரு விஷயம் அதுல கட்டாயம் வருது. அப்ப அத மாதிரி தேவைகளுக்கும் இந்த கிராஃபிக் இந்த போட்டோஷாப்பை வந்து யூஸ் பண்றாங்க. ரைட். அதே மாதிரி அடுத்து பாருங்க, டிஜிட்டல் பெயிண்டிங் அண்ட் டிராவிங் போட்டிக்குது. அதாவது டிஜிட்டல் பெயிண்ட் பண்றது. நீங்க கொஞ்சம் போட்டோஸ் கொஞ்சம் இமேஜஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. எப்படி பாருங்க போட்டிக்கிறாங்க. ஆர்டிஸ்ட் யூஸ் போட்டோஷாப் வித் டேப்லெட் டு பெயிண்ட் டிஜிட்டலி அப்படின்ட்டு. அதாவது நார்மலி ஆர்டிஸ்ட்கள், நீங்க நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க, எப்படி அழகா ஒரு போட்டோ பெயிண்ட் உண்டு, அதாவது டிஜிட்டல் பெயிண்டிங் செஞ்சுப்பாங்க இல்லையா? இப்போ உங்களோட இமேஜே கொடுத்தண்டா அது ஒரு பெயிண்டிங் வடிவுல உங்களுக்கு தருவாங்க. அப்ப அதுகளுக்கு எல்லாமே இந்த போட்டோஷாப்ல எப்படி நிறைய வகையான பிரஷஸ் இருக்குது. அது மூலம் உங்களுக்கு எப்படி அழகா ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் ஒரு ஒர்க்ஸ கூட செஞ்சு கொள்ள இயலும். ரைட். அப்ப அதோடைய வெப் அண்ட் யூஐ டிசைன் சொல்றாங்க. அதாவது என்னன்னா வெப்சைட்டுக்கு டிசைன் பண்றதுக்கு, அதாவது வெப்சைட்ல ஆப் டிசைன்ஸ் பண்ண, அதே மாதிரி மொக்கப்ஸ்ன்னு சொல்ற அந்த லோகோஸ்கள் அப்படி இல்லாட்டி ஃபிளையர்ஸ் அத மாதிரி செய்யறதுக்கு, இத மாதிரி நிறைய வேலைகளுக்கு கூட இந்த போட்டோஷாப்பை யூஸ் பண்ணி கொள்றாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் என்கம்போசிட்டிங் இருக்குது. அதாவது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னா என்னன்னா கம்பைன் மல்டிபிள் இமேஜஸ், அதாவது நிறைய இமேஜஸ வச்சு நீங்க அதுவும் சில நேரத்துக்கு போட்டோஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரே ஒரு பேக்ரவுண்ட் தான் இருக்கும், அதுல எப்படி நிறைய மல்டிபிள் இமேஜஸ வந்து ஆட் பண்ணி இருப்பாங்க. அத வச்சு எப்படி பெஸ்டான அவுட்புட் ஒன்று வந்து இருக்கும். ரைட். அத மாதிரி வேலைகள் கூட எதிர செய்யறாங்க இந்த போட்டோஷாப்ல தான் செஞ்சு கொள்றாங்க. அதே மாதிரி பாருங்க, பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங் அப்படின்னு இது, அதாவது யூஸ்ட் இன் மேகசின் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரின்னு போட்டிக்குது. அதாவது நீங்க மேகசின்ஸ பாக்குறீங்க இல்லையா? அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ட பாக்குறீங்க, நியூஸ் பேப்பர்ஸ பாக்குறீங்க, அப்படி நிறைய பிரிண்டிங்ஸ் இதுகள் எல்லாம் பாக்குறீங்க. அது எல்லாமே நார்மலி எப்படி இந்த போட்டோஷாப்பையும் அதுல யூஸ் பண்ணி கொள்றாங்க. ரீசன் என்ன? அப்பதான் அதுல கிரியேட்டிவான ஒரு பேஜ் ஒன்றை நீங்க கிரியேட் பண்ணணும் இல்லையா? இப்ப மேகசின்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, உள்ளுக்கு எப்படி கலர்ஃபுல்லா இருக்கிற சுட்டு நாங்க நார்மலி மேகசின்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? அதுல முன்னுக்குள்ள போட்டோஸ பாருங்க, அதே மாதிரி உள்ளுக்கு போட்டிக்கிற போட்டோஸ்கள், அதே மாதிரி அதுல எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா விளங்கும், பாக்குறதுக்கே ஆசையா இருக்கும் இல்லையா? ரைட். அப்ப அது மாதிரி ஒர்க்ஸ் கூட இந்த போட்டோஷாப்பை யூஸ் பண்ணி கொள்றாங்க. ரைட். இப்ப இந்த போட்டோஷாப்பை எடுத்துக்கொண்டா அதுக்கு என்னது ஒரு ஒர்க் ஸ்பேஸ் உண்டு இல்லையா? பாருங்க, இந்த மாதிரி தான் போட்டோஷாப் ஓபன் பண்ண இருக்கும். நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் பேஜ் எப்படி இருக்கும்ட்டு. ரைட். அப்ப அந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு எப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லையா? அதாவது ஒரு ஆர்டர் ஒன்று இருக்கும். அந்த ஆர்டரை தான் உங்களுக்கு இங்க தந்திக்கிறாங்க. அதாவது மேலேயே இருக்கிறது மெனு பார்ன்னு சொல்றது, அதாவது மேல டாப்லயே இருக்கும்.
இந்த போட்டோஷாப்ல மேல இந்த டாப்லயே இருக்கிறதா மெனு பார்ன்னு சொல்றது. அதே மாதிரி அதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது டூல் பார்ன்னு சொல்றது. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு நிறைய டூல்ஸ் எடுத்துக்கொள்ளேன். அதே மாதிரி ஆப்ஷன் பார் இருக்குது. அது எப்படி? இந்த நீங்க எந்த டூலை கிளிக் பண்றீங்களோ அதுக்குரிய ஆப்ஷன் இந்த டாப் பாரோடைய கீழே வரும். நான் அதை உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். அப்ப உங்களுக்கு அது விளங்கும் எப்படின்னு. ரைட். அதே மாதிரி பேனல்ஸ். ரைட். அதுதான் பேனல்ஸ். பேனல்ஸ்னா இங்கிட்டு ரைட் சைட்ல இருக்குது. அதுல லேயர் பேனல், அதே மாதிரி கலர் பேனல் அப்படின்ட்டு நிறைய ஜாதி பேனல்ஸ்கள் என்கிட்ட இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் பாருங்க, டாக்குமெண்ட் விண்டோ. சரியா? அதாவது என்னண்டா கேன்வான்னு போட்டிடு. அதாவது என்னன்னா ஒர்க் ஸ்பேஸ். உங்களோட இந்த முன்னுக்குள்ள டாக்குமெண்ட் தான். அதாவது நீங்க எடிட் பண்ணக்கூடிய இந்த டாக்குமெண்ட் பேஜ் தான் சென்டர் இருக்கிறது தான் சொல்றாங்க டாக்குமெண்ட் விண்டோன்னு. அப்ப இப்படித்தான் இந்த போட்டோஷாப்பை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. என்னடா ஒவ்வொரு சிஸ்டம் சீக்குது இல்லையா? ரைட். அதே மாதிரி பாருங்க, மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த போட்டோஷாப் ஒர்க் ஸ்பேஸ். இப்ப நான் ஃபர்ஸ்ட் காட்டின மாதிரி தான் அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல, அதாவது நீங்க வேலை செய்ய போற அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல மெயின் பார்ட் தான் என்னன்னு நீங்க போட்டு ஈக்கிறாங்க. அதாவது மெனு பார்ன்னு சொல்றது. பாருங்க, என்னது மெனு பார்னா நான் சொன்னேனே டாப்லயே இருக்குது இல்லையா? அதுல என்னென்ன இருக்கும்? ஃபைல் இருக்கும், அதே மாதிரி எடிட் இருக்கும், இமேஜ், லேயர், அதே மாதிரி சிலெக்ட், ஃபில்டர், வியூ இப்படின்னு சொல்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எப்படி அந்த டாப் பார்ல தந்தி இருக்காங்க. ரைட். நீங்க இத ஒர்க் பண்ணிட்டு போக்கிட்டு, அதாவது போட்டோஷாப் ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு விளங்கும் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நான் நினைக்கிறேன் இன்க்ளூட் ஆகி இருக்கும். ஓகே. அதே மாதிரி ஆப்ஷன் பார். நீங்க எந்த ஒரு டூலை செலக்ட் பண்றீங்களோ அதுக்குரிய ஆப்ஷனை காட்டி இருக்கும். அதாவது பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்லுங்க, இஃப் யூ சூஸ் பிரஷ் டூ. சரியா? பிரஷ் டூல நீங்க எடுத்தா அதோட சைசஸ், ஹார்ட்னஸ், அதே மாதிரி அதோட ஒபாசிட்டி எல்லாம் கூட்டி குறைக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் இந்த ஆப்ஷன் பார்ல தான் நீங்க செய்ய இருக்குது. ரைட். அதோடைய டூல்ஸ் பேனல் இருக்குது. அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்குது இல்லையா? அப்ப நான் சொன்ன நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுல லைக் இப்ப அவங்க எக்ஸாம்பிள் சொல்றாங்க, மூவ் டூல், மார்க்கி டூல், லெசோ, பிரஷ், ரேசர், ஜூம் அப்படின்னு நிறைய டூல்ஸ் ஒரு செட் உண்டே உங்களுக்கு அவனுக்கு தந்திக்கிறாங்க. ரைட். அதே மாதிரி இந்த கேன்வா, நான் அப்ப சொன்ன மாதிரி தான் நடுவோட சென்டர்ல இருக்கிறத கேன்வான்னு சொல்றாங்க. இந்த பாருங்க போட்டிக்குது. என்னது? the main editing area where your image or design appears ன்னு போட்டிக்குது. அதாவது உங்களோட மெயின் இமேஜ் ஈக்கிற இடம் தான் அந்த கேன்வாஸ்ன்னு சொல்றது. அதாவது டாக்குமெண்ட் விண்டோன்னு சொல்றது. ரைட். அதே மாதிரி அந்த டிசைன் எல்லாம் நிறைய அன்னைக்கு டிசைன் பண்றதுக்கு, ஒர்க் பண்றதுக்கு உரிய ஏரியாவை தான் இது குறிப்பிடுது. அதே மாதிரி பேனல்ஸ்ன்னு சொல்றது. அதாவது ரைட் சைட்ல இருக்கும். அதாவது லேயர் பேனல் இருக்குது. ரைட். அது மாதிரி கலர்ஸ், சுவிட்சஸ் அதுகள் எல்லாம் போடுறதுக்கு வேற வகையான ஒரு பேனலும் இருக்குது. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, அதே மாதிரி ஓபன் க்ளோஸ் பண்றதுக்கு அப்படின்னு எல்லாம் பேனல் இங்கிட்டு உங்களுக்கு என்னது ரைட் சைட்ல பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பார்ன்னு சொல்றது. அதாவது ஸ்டேட்டஸ் பார்னா இது நார்மலா பாட்டம் சைட்ல ஈக்கும், பாட்டம் லெஃப்ட்லன்னு போட்டிது. பாருங்க, ஷோஸ் ஜூம் லெவல காட்டுது, டாக்குமெண்ட் சைஸ காட்டுது. அதே மாதிரி உங்களோட நீங்க எடுக்கிற பேஜஸ் இந்த ப்ரோக்ரஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதுல உங்களுக்கு காட்டி வழங்கும். ரைட். அப்ப இவ்வளவு தான் அந்த போட்டோஷாப் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கிற மெயினான விஷயங்கள். ரைட். ஏன்னா அந்த மெயினான விஷயங்கள் தெரிஞ்சாதான் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணிட்டு போறதுக்கு ஈஸி ஆக்கும் இல்லையா? அப்படி இல்லாட்டி நார்மலா என்ன நடக்கும்? ஒரு டூலை கிளிக் பண்ணுவீங்க, தேடுவீங்க, அதுக்குரிய ஆப்ஷன் எங்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இதுக்கு அங்கிட்டுக்கு எங்கிட்டுக்கு போக வேணும். ஒரு பிரஷ் ஒன்று எடுத்தாலும், ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு பிரஷ் எடுத்தாலும் என்னது, அதுல எப்படி பிரஷ பெருசாக்குது, அதுல எப்படி சைசஸ குறைக்குது, எப்படி ரேஸ் பண்றது, அதே மாதிரி ரேஸ் பண்ணினது திரும்ப எப்படி எடுக்கிறது, அதே மாதிரி இந்த ரேஸ் பண்ண போக்கிட்ட மாஸ்க்னு சொல்ல லேயர் எல்லாம் நாங்க நார்மலி யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எங்க வச்சு கொள்றேன் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஸ் வரும். நார்மலி இந்த போட்டோஷாப் எல்லாம் கொஞ்சம் பேசிக் ஐடியா சொத்தருமே இல்லாத ஆக்களுக்கு அதுல நிறைய ஒரு குழப்பங்கள் வரும். ரைட். அதுக்குத்தான் நான் இந்த பேசிக் விஷயங்கள், அதாவது போட்டோஷாப்ல இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டி தந்தேன்.
ரைட்? அதுக்கேற்பதான் நீங்க வந்து ஒரு டிசைனிங் பண்றதா எல்லாம் செஞ்சுட்டு போகணும். ரைட்? அதே மாதிரி போட்டோஷாப்ல முக்கியமான ஒரு ஆள் உண்டு இது. அதாவது பாருங்க, வாட் ஆர் லேயர்ஸ் இன் போட்டோஷாப்? அதாவது லேயர்ஸ்னா என்ன? இது கட்டாயம் நீங்க எப்படி போட்டோஷாப்ல தெரிஞ்சே இருக்க வேணும். பாருங்க, அந்த லேயர்ஸ்னா என்னன்ற விஷயத்தை இங்க சொல்றாங்க. லேயர்ஸ் ஆர் த ஹார்ட் ஆஃப் போட்டோஷாப்னே சொல்றாங்க. எப்படி? அப்ப இதை விட முக்கியமானது ஒன்றுமே இல்லை இல்லையா? ஹார்ட்னே சொல்லியாச்சு போட்டோஷாப்ல. ரீசன் என்னன்னா, இந்த லேயர்ஸ்ல தான் முக்கியமான சகல வேலைகளையும் நீங்க செய்யறதுக்கு இருக்குது. அப்படி இல்லாம உங்களுக்கு இந்த போட்டோஷாப்ல எடிட்டிங் ஒர்க்ஸ் பண்ணி கொள்ளவே இயலாது. ரீசன் என்ன? அந்த லேயர் பேனல் ஒன்றுமே இல்லாம உங்களுக்கு அத எங்கிட்டுக்கு போடுறே, அந்த ஒன்றை நீங்க இமேஜ் எடிட் பண்ணாலும் அந்த லேயர் எப்படி மாத்துறே, போட்டோஸ் எப்படி ரீடச் பண்ற, ஒன்றுமே அவளுக்கு பண்ணிக்கொள்ள இல்லாம போகும். அதனாலதான் ஹார்ட் ஆஃப் போட்டோஷாப்னே சொல்லிக்கிறாங்க. ரைட்? அதே மாதிரி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் லேயர்ஸ் வெல், யூ கேன் கண்ட்ரோல் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இன் யுவர் டிசைன். சரியா? அதாவது எப்படி லேயர்ஸ பத்தி நீங்க தெரிஞ்சு கொண்டா உங்களுக்கு எடிட்டிங் பண்றதுன்னு எப்படி ஈஸியா இருக்கும். அதே மாதிரி எப்படி நீங்க எல்லா விஷயத்தையும் அழகா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளுவீங்க. அதனால தான் இந்த லேயர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ரைட்? அதே மாதிரி பாருங்க, திங்க் ஆஃப் லேயர்ஸ் லைக் டிரான்ஸ்பேரண்ட் ஷீட்ஸ். சரியா? அதாவது இந்த டிரான்ஸ்பேரண்ட் ஷீட் ஒண்ணு மாதிரி தான் லேயர் சீக்கும். நீங்க லேயரை பிரஸ் பண்ண ஒவ்வொரு லேயரா உங்களுக்கு வரும். அதுல டிரான்ஸ்பேரண்ட் ஷீட் மாதிரி தான் அது உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகி விளங்கும். அதோடயே பாருங்க, ஈச் லேயர் கேன் கண்டைன் டெக்ஸ்ட், ஷேப்ஸ், இமேஜஸ் ஓ இஃபெக்ட்ஸ்னு சொல்றாங்க. அதாவது என்ன, ஒவ்வொரு லேயர்லயும் உங்களுக்கு எப்படி டெக்ஸ்டுக்குன்ட்டு ஒரு லேயர் போடிடும், ஷேப்புக்குன்னு ஒரு லேயர் போடிடும். நார்மலா இப்ப போட இயலும்னு இல்ல, போடத்தான் வேணும்னு சொல்லிடும். ரீசன் என்ன? அப்படி போட்டா மட்டும்தான் உங்களோட நீங்க செய்யற டிசைன் வந்து நல்லா அழகாவும் ஒரு பெஸ்டான அவுட்புட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். ரைட்? அதே மாதிரி இந்த லேயர்ஸ் இப்ப இந்த மாதிரி வகையான லேயர்ஸ் எல்லாம் போட்டுக்கொள்ள இயலும். இந்த லேயர்ஸ்லயே உங்களுக்கு எப்படி அதை மூவ் பண்ணி மேலும், ஹைட் பண்ணி மேலும், அது மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கொள்ளே மேலும், அதோடைய வேற என்ன, பிளெண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளே மேலும். இந்த மாதிரி வேலைகள் கூட இந்த லேயர்ஸ்ல செய்யலும்னு சொல்றாங்க. அதே மாதிரி யூ கேன் எடிட் ஒன் லேயர் வித்தவுட் டிஸ்ட்ரிபியூட்டிங் த அதர்ஸ். அதாவது எப்படி நீங்க ஒரு லேயர்ல எடிட் பண்றீங்க, ஆனா மத்த லேயருக்கு எந்தவித இஃபெக்ட்ஸும், அதாவது எந்தவித பாதிப்புமே வராம உங்களுக்கு செஞ்சு கொள்ள இயலும். அதனாலதான் இந்த லேயர் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. ரீசன் அதுதான். என்ன இல்லாட்டி எப்படி நார்மலா நீங்க சும்மா எடிட் பண்ணிட்டு போறீங்க, ஒன்று மிஸ்டேக் ஆனாலும் அவ்வளவுமே அணைக்கிற அப்செட் ஆகிடும் இல்லையா? ஆனா இதுல எப்படி ஒரு சின்ன விஷயம் மிஸ்டேக் ஆயினாலும் அது அந்த லேயர்ல தான் நீக்க போகுது, அந்த லேயரை மட்டும் டிலீட் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு கொள்ள இயலும். ரைட்? அதே மாதிரி இந்த லேயர்ஸ்லயே பல வகையான லேயர்ஸ் இருக்குது. அதனாலதான் போட்டிக்கிறாங்க டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இன் போட்டோஷாப். அதாவது நிறைய வகையான லேயர்ஸ் இருக்குது. சும்மா எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா பாருங்க, நார்மல் லேயர், அதாவது இது பேசிக்கான லேயர். பாருங்க, இமேஜஸ், ஷேப்ஸ், அதாவது டிராயிங் பண்ற ஒர்க்ஸ் எல்லாம் ஈக்கிரைத்தான் இந்த நார்மல் லேயர் உள்ளுக்கு வரும். ரைட்? அதே மாதிரி பேக்ரவுண்ட் லேயர்னு சொல்றது பின்னுக்கு வரப்போகுது. அதாவது பாருங்க, யூ கேன் அன்லாக் டு எடிட் ஃப்ரீலின்னு போட்டிக்கிறாங்க. அதாவது ஒரு பேக்ரவுண்டுக்குண்டே ஒரு லேயர் ஒன்று இருக்கும். அந்த லேயர் எப்படி மோஸ்டா லாக் பண்ணி தான் அந்த லேயர் வந்து இருக்கும். அப்ப அது உங்களுக்கு அன்லாக் பண்ணிட்டு கூட நார்மலி ஃப்ரீயா எடிட் பண்ணிக்கொள்ள கூட இயலும். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு இன்னொன்று இருக்குது. அதாவது யூஸ் டு சேஞ்ச் பிரைட்னஸ், கண்ட்ராஸ்ட், அதே மாதிரி கலர், அப்படி எக்ஸெட்ரான்னு போட்டிக்குது. அதாவது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல நிறைய வேலைகள் செஞ்சு கொள்ள இயலும். அதாவது நீங்க ஒரு போட்டோ ஒன்றை வச்சு கொண்டா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல வச்சா அதோட பிரைட்னஸ் கூட்டிக்கொள்ளே மேலும், அதே மாதிரி கண்ட்ராஸ்ட கூட்டே மேலும், அதே மாதிரி கலரை மாத்திக்கொள்ளே மேலும். அதாவது இப்ப நீங்க சும்மா சொல்லுமே ஒரு கேர்ள் ஒன்று எடுத்துக்கிறீங்க, அதை என்னது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல நீங்க வைக்கிறீங்க, வச்சுட்டு அதோட கலரை சேஞ்ச் பண்ணினா, அதாவது ஸ்கின் கலரை மாத்திலும், ட்ரெஸ் கலரை மாத்திலும், ஹேர் கலரை மாத்திலும், இப்படி ஒவ்வொரு பார்ட்டையும் நீங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மூலம் கலர்ஸை வந்து
சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். அதனால அது எப்படி ஒர்க் ஆகுது? ஒரிஜினல் இமேஜ் வந்து எந்தவித டேமேஜும் இல்லாம உங்களுக்கு அழகா யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட்? அதே மாதிரி டெக்ஸ்ட் லேயர்னு சொல்லுது. அப்ப டெக்ஸ்ட்ன்றா தெரியும் இல்லையா? நார்மலா டைப் பண்றது. டைப் பண்றதுக்கு ஒரு லேயர் ஒன்று உங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். அதே மாதிரி அது உங்களுக்கு விருப்பம் மாதிரி அதுல எடிட் பண்ணி டைப் பண்ணிலும் டைப் பண்ண லேயருக்கு இன்னுமே டிசைன்ஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி ஷேப் லேயர்னு சொல்றது. அதாவது ஷேப் லேயர்னா எக்ஸாம்பிள் பாருங்க போட்டிருக்காங்க. ரெக்டாங்கிள், சர்க்கிள், அதே மாதிரி ஹார்ட் ஷேப், அப்படி நிறைய ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது. லைன், அப்படி ஒவ்வொரு லைன்ஸ் எடுக்கணும். அதெல்லாம் தான் என்ன சொல்லுது? ஷேப் லேயர்ன்னு. ரைட்? அதே மாதிரி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயர்னு சொல்றாங்க. அதாவது இதுவும் என்னது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயர்னா a layer that perceives the original quality of an image or design. அதாவது எப்படி உங்களுக்கு இது வருவதுண்டா இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயர், நீங்க ஒரு இமேஜ் நீங்க கொண்டு வரீங்க, அதுக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயர்ன்ட்டு நீங்க அதை கன்வெர்ட் பண்றீங்க. பண்ண போறோம் அந்த ஒரிஜினல் குவாலிட்டி, அதாவது அந்த லேயர்ல இருக்கிற ஒரிஜினல் குவாலிட்டி வந்து ஒரு நாளுமே குவாலிட்டி குறையாது. அத மாதிரி ஒரு ஒர்க் கொண்டு தான் இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் லேயர் செய்யுது. ரைட்? அப்ப வந்து அதை போட்டியாக யூ கேன் ஸ்கேல், நீங்க ஸ்கேல் பண்ணிலும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிலும் எடிட் பண்ணிலும் எப்படி லூசிங் குவாலிட்டி, அதாவது உங்களுக்கும் அந்த அதை வந்து இழக்காம, அதாவது அந்த உங்களுக்கு அந்த ஸ்கேல் பண்றதுனால ஒன்றுமே ஒரு அப்செட் ஆகாம உங்களுக்கு அதை கொண்டு வர இயலும் அவுட்புட்ட. ரைட்? அதே மாதிரி மாஸ்க் லேயர்னு சொல்றது. அதாவது மாஸ்க் லேயரும் ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்யுது. அதாவது பாருங்க, யூஸ் டு ஹைட், இது நார்மலா ஒரு ஹைட் ஆகின மாதிரி இது நார்மலா இருக்கும். என்னன்னா எங்களோட ஒரிஜினல் லேயரோடையே சைட்ல தான் இருக்கும். இது நார்மலா நான் படிச்சுட்டு போக்கிட்டு என்னோட லெசன்ல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் எப்படி என்ன மாதிரி. ரைட்? அதுல உங்களுக்கு எப்படி அங்க இருக்கிற ஒரிஜினல் இமேஜ்ல இருக்கிற விஷயங்களை இந்த மாஸ்க்ல வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டையும் அதுல எடிட் பண்ணி மேலும் அழிக்கை மேலும் ஃபில் பண்ணிக்கொள்ளே மேலும் இது மாதிரி நிறைய வேலைகள் இந்த மாஸ்க் லேயரும் உங்களுக்கு செஞ்சு தருவது. ரைட்? அதே மாதிரி எப்படி இம்போர்ட்டட் லேயர் பேனல் ஆப்ஷன்ஸ், அதாவது இப்ப நாங்க லேயர்ஸ் நிறைய லேயர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த லேயர் பேனலுக்கு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதாவது அது இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஒரு கண்ணொண்டு மாதிரி இருக்கும். ஐ ஐக்கன் சொல்றது ஒரு கண்ணொண்டு மாதிரி. இந்த கண் எப்படி நாங்க கிளிக் பண்ணினா உங்களோட லேயர் விலகும், மறுவ கிளிக் பண்ணா கண்ணு பேற்றும். ஐநேரம் எப்படி அந்த லேயர் ஹைட் ஆகி இருக்கும். ரைட்? எப்படி கண்ணை மூடி திறக்கிற மாதிரி தான். சரியா? மூடிக்கொண்டிக்கிட்ட விளங்காது இல்லையா? அது மாதிரி அந்த லேயரும் விளங்காது உங்களுக்கு. கண்ணை திறந்தண்டா உங்களுக்கு எப்படி அந்த லேயர் உங்களுக்கு ஷோ ஆகி விளங்கும். ரைட்? அதே மாதிரி லாக் பண்ற லேயர், அதாவது உங்களுக்கு இப்ப நீங்க என்ன செய்ய மூவ் பண்ண போறீங்க. இப்ப சைட்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன நடக்குது? மூவ் ஆகிட்டு வருது. இத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நீங்க அந்த லேயரை லாக் பண்ணியும் வச்சுக்கொள்ள இயலும். ரைட்? அதே மாதிரி ஒபாசிட்டின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க ஒரு லேயர் ஒண்ண போடுறீங்க. என்ன சார் ஒரு எடிட்டிங் ஒண்ணு அந்த லேயர் செய்யறேன்னு வச்சுக்கொள்ளுமே. அதுல வந்து உங்களுக்கு பாக்குறது அப்படின்னா ஓவர் ஆயிக்குது, அந்த எடிட்டிங்ல கலர்ஸ் எல்லாம் ஓவர் ஆயிக்குதுன்னா அந்த ஒபாசிட்டியை உங்களுக்கு குறைச்சுக்கொள்ளே மேலும். அதே மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கு அது வந்து அவ்வளவு குறைச்சி தேவையில்ல, ஒரு மீடியம் கணக்கு ஒபாசிட்டி வச்சா ஓகேண்டா உங்களுக்கு மீடியம் சைஸ் கூட மீடியமா கூட ஒபாசிட்டிய வச்சு உங்களோட லேயர்ல எடிட் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபில்ன்னு சொல்ற ஆப்ஷன். அதாவது ஃபில்ன்னு சொல்றது இந்த லேயர் பேனல் இருக்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. அதாவது என்னது, இது ஒரு ஒபாசிட்டி மாதிரியே தான். என்னது? அந்த ஷெடோஸ், அதாவது அந்த போட்டோ அந்த ஒரு இமேஜ் ஒன்று வச்சுக்கிறீங்க, அந்த லேயர்ல இருக்கிற ஃபில் ஆப்ஷனை அது வந்து எப்படி உங்களுக்கு ஒபாசிட்டியை குறைச்சி காட்டும் நான் நினைக்கிறேன். ரைட்? அதே மாதிரி பிளெண்டிங் மூட்ஸ்ன்னு சொல்றது. change how one layer mix with the layers below. சரியா? அதாவது blending moods ன்னு சொல்றது ஒரு லேயர்ல ஒரு நீங்க போட்டோ ஒண்ண போடுறீங்க, அத அந்த ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லுவோம்.
அத மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த பிளெண்டிங் மூட்ஸ்னு சொல்றது. அதாவது பின்னுக்குள்ள பேக்ரவுண்டோட நீங்க கொண்டு வந்து போட்ட இமேஜ வந்து அது பிளெண்ட் ஆக்கி உங்களுக்கு அவுட்புட் தருவது. அதாவது 2யுமே எப்படி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் தருவது. இப்ப நாங்க நார்மலா போன்லயும் ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்தா குயிக்கா என்னது டக்குன்னு ஒரு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் போடுவோம் இல்லையா? அத மாதிரி வேலைகளை தான் இந்த பிளெண்டிங் மோட்ஸும் செய்யுது. ரைட்? அதே மாதிரி லேயர் ஸ்டைல்ஸ்ன்னு சொல்றது. எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லேயர் ஸ்டைல் உங்களுக்கு எப்படி எஃபெக்ட்ஸ் லைக் ஷேடோஸ், க்ளோஸ்ன்னுலாம் போட்டிக்குது. அதாவது என்னது உங்களுக்கு ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ உங்களுக்கு தேவையான லேயர்ஸ்ல எஃபெக்ட்ஸ போட்டுக்கொள்ள இயலும். நார்மலா நிறைய பேர் ஷேடோஸ் போடுவாங்க. அதே மாதிரி பெவல்ஸ் அத மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் போடுவாங்க இந்த ஆப்ஷன்ல. ஓகேயா? ரைட். அதாவது why layers are important. இப்ப இவ்வளவு தூரம் நான் சொல்லக்கிட்டே உங்க எல்லாருக்கும் நார்மலி விளங்கி இருக்கும். என்னது லேயர்ஸ்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் வந்து ஒவ்வொரு அந்த பாட்டையும் சொல்ல போக்கிட்டே உங்களுக்கு பேசிக்கா விளங்கிக்கும் இல்லையா? அப்பயும் நான் இன்னைக்கு இதை சொல்றேன் எகெயின் என்ன அது ஒர்க் பண்ணல எப்படி நத்திங் இஸ் பெர்மனன்ட்லி ரேஸ்ட். அந்த லேயருக்கு எந்த வித இஷ்யூவும் வராம உங்களுக்கு எடிட் பண்ணி கொண்டு போக இயலும். அதனால தான் இந்த லேயர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. ரைட்? அதே மாதிரி பாருங்க ஃபிளெக்சிபிள் ஃபார் எடிட்டிங் அதுன்னு போட்டிக்குது அண்ட் கரெக்ஷன் எனி டைம். அதாவது இந்த லேயர்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈக்கிறதுனால உங்களுக்கு எப்ப பேட்டும் சும்மா சொல்லாம இன்னைக்கு தான் ஒரு எடிட்டிங் பண்றீங்க. அப்ப அத வந்து இன்னைக்கே நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் 1 வீக்கோ, 1 மந்தோ, 1 இயர் போனாலும் அந்த லேயர்ல ஒரு சேஞ்சஸும் ஆக போறது இல்ல. நீங்க எவ்வளவு காலத்துக்கு போறோம்னாலும் உங்களுக்கு எப்படி அழகா வந்து மறுவ ஃபிளெக்சிபிளா எடிட் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட்? அதே மாதிரி எலோ கிரியேட்டிவ் எஃபெக்ட்ஸ். சரியா? அதாவது நல்ல கிரியேட்டிவான எஃபெக்ட்ஸையும் இந்த லேயர் உங்களுக்கு கொண்டு தருது. அதாவது எக்ஸாம்பிள் தான் பாருங்க போட்டிக்கிறாங்க. ரீடச் பண்ண, பிளெண்டிங் பண்ண, எக்ஸ்போஸ் பண்ண ஒரு போட்டோவ. அத மாதிரி நிறைய வேலைகள் இந்த லேயர்ஸ் வந்து இம்போர்ட்டடாக விளக்குது. ரைட்? அதோட அடுத்து இங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு போட்டிக்கிறாங்க. எப்படி நீங்க இஃப் யூ டிசைன் அ போஸ்டர். அதாவது நீங்க ஒரு போஸ்டர் ஒன்றை டிசைன் பண்ண போறீங்க. அதுக்கு என்ன செய்வீங்க? ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கொண்டு ஒரு லேயர் ஒண்ணு எடுப்பீங்க. சரியா? ஆன் ஒன் லேயர். ரைட்? அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு டைப் பண்ணுவீங்க. இல்லாட்டி ஒரு டைட்டில் ஒண்ணு டைப் பண்ணீங்க. அது எப்படி? அனதர் லேயர். இன்னொரு லேயர்ல அத டைப் பண்ணுவீங்க. லோகோ வந்து இன்னொரு செப்பரேட்டான ஒரு லேயர்ல லோகோவ செய்வீங்க. அதே மாரி கலர் கரெக்ஷன் பண்ணுவீங்க எப்படி? அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ல. அ இப்படியெல்லாம் ஒவ்வொரு லேயர்லயும் தான் இந்த இப்படி போஸ்டர நீங்க டிசைன் பண்ண போறீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் பாருங்க பேக்கிரவுண்டுக்குன்னு ஒரு லேயர் வருது, டெக்ஸ்ட்டுக்கு, லோகோஸுக்கு அதே மாரி கலருக்குன்ட்டுன்னு வருது. அங்கனக்கிரியா அப்ப எப்படி போஸ்டர் கிட்டயே போஸ்டர் செய்றண்டாலே ஒரு 4 லேயர் வந்துருது. ரைட்? அப்ப இதுல பாருங்க சொல்றாங்க, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த டெக்ஸ்ட் கலர், யூ கேன் டூ இட் வித்தவுட் டச்சிங் த பேக்கிரவுண்ட் ஆர் லோகோ. அதாவது இந்த 4 ஒண்ட நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. அதாவது டெக்ஸ்ட் லேயர்ல தான் நீங்க என்ன சரி செய்ய போறீங்க அட்ஜஸ்ட்மென்ட் உண்டு. அப்ப என்ன நடக்கும்? அந்த டெக்ஸ்ட் லேயர்ல மட்டும் தான் அந்த வேலை நடக்கும். அது பேக்கிரவுண்ட்லயோ இல்லாட்டி இந்த லோகோலயோ இந்த கலர் கரெக்ஷன் லேயர்லயோ ஒரு ப்ராப்ளமும் வராது. ரைட்? இதுதான் இந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உண்டு போட்டிக்கிறாங்க. ரைட்? அதே மாதிரி போட்டோஷாப் பேசிக் டூல்ஸ் அண்ட் தேர் யூசஸ் இருக்குது. அதாவது என்னன்னா போட்டோஷாப்ல இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப மெயினான விஷயம் தான் லேயர்ஸ்ன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி டூல் பார்ன்னு எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த டூல் பார் சைட்ல இருக்கும்ட்டு நான் வந்து சொல்லினேன். ரைட்? லெஃப்ட் சைட்ல இருக்கும்ட்டு. அதுல முக்கியமான டூல்ஸ்கள் இருக்குது. நம்ம சொல்ல போனா அதுல நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் இருக்கிற பேசிக்கான டூல்ஸ் தான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதாவது மூவ் பண்ற டூல். ரைட்? அதாவது இது எப்படி மூவ் லேயர்ஸ் செலக்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு போட்டிக்குது. அதாவது என்னது இந்த மூவ் டூலாலவே மூண்டாலே விளங்குது இல்லையா? மூவ் பண்ணத்தான் இந்த டூல் மெயினாவே நாங்க யூஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல ஒண்ட செலக்ட் பண்றதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அத நீங்க செலக்ட் பண்றேன்டாலும் இந்த மூவ் டூலால தான் செலக்ட் பண்ண போறீங்க. ரைட்? அதே மாதிரி செலக்ஷன் டூல்னு சொல்றது. இது முக்கியமான ஒரு பேசிக் டூலா இருந்தாலும் ஒரு முக்கியமான டூல் தான்
இந்த செலக்ஷன் டூல்னு சொல்றது. அதாவது மார்க்யூ டூல். அதுள்ளுக்கு போனாலே உங்களுக்கு விளங்கும். மார்க்யூ டூல், லெசோ டூல், குயிக் செலக்ஷன், மேஜிக் வேன் அப்படின்னு சொல்ற நிறைய செலக்ஷன் டூல்கள் உங்களுக்கு இருக்குது. ஓகேயா? அப்ப இதுல உங்களுக்கு பார்க்கலும் இந்த பாருங்க செலக்ட்ஸ் ரெக்டாங்கிள் ஆர் எலிப்டிக்கல் ஏரியாஸ். இந்த மார்க்யூ டூல்னு சொல்றதால எப்படி உங்களுக்கு செலக்ட் பண்ணிடும்டா ரெக்டாங்கிள் ஷேப்ல இல்லாட்டி ஒரு சிங்கிள் ரோ ஷேப்ல இல்லாட்டி எலிப்டிக்கல் ஷேப்ல எல்லாம் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட்? அதே மாதிரி லெசோ டூல்னு சொல்றது. அதாவது ஃப்ரீ ஹேண்ட் செலக்ஷன் ஆஃப் ஏரியாஸ்னு போட்டிது. அதாவது உங்களுக்கு ஃப்ரீயா செலக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். அதாவது இப்ப இன்னைக்கு இந்த ஆப்ஜெக்ட் தான் நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்னா லெசோ டூல் எடுத்துட்டு சும்மா இப்படி எடுத்து சும்மா வரையத்தான் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தேவையான சும்மா ஃப்ரீ ஹேண்டா வரைஞ்சா அந்த ஏரியா அவ்வளவுமே உங்களுக்கு எப்படி செலக்ட் ஆகி வந்துடும். அதே மாதிரி பாருங்க குயிக் செலக்ஷன் சொல்றது. குயிக்னு சொல்லிக்கிட்டே வராங்க. எப்படி குயிக்கா உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கொள்ளையிலும் ஒரு ஆப்ஜெக்ட். ரைட்? அதே மாதிரி இந்த மேஜிக் வேண்ட் சொல்றதும் சேம் தான். உங்களுக்கு அந்த கலர்ஸ், எட்ஜஸ் ஈக்கிற இடங்கள் எல்லாம் அழகா குயிக்கா செலக்ட் பண்ணி உங்களுக்கு தந்துரும். அப்ப இதுகள் எல்லாம் தான் இப்படி செலக்ஷன் டூல்னு சொல்றது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க கிராப் டூல்னு போட்டிக்கிறாங்க. அதாவது கட் பண்றதுக்கு. கிராப்னாலே இது நார்மலி நீங்க போன்லயே செய்வீங்க இல்லையா? போன்ல எப்படி ஒரு போட்டோ எடுத்து நாங்க குயிக்கா அங்கிட்டு அங்கிட்டு ஒவ்வொரு சைஸஸ்க்கு மாதிரி கிராப் பண்ணி கொள்றோம். அப்ப இந்த கிராப் டூல் வேலைகளும் என்ன நடக்குது? இதுல செஞ்சு கொள்ள இயலும். அதே மாதிரி பாருங்க ஐ ட்ராப்பர் டூல்னு சொல்றது. அதாவது ஐ ட்ராப்பர்னா picks up colors from the image to set as foreground color. அதாவது இந்த ஐ ட்ராப்பர் டூல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுதுண்டா ஈஸியா நினைவு வச்சுக்கோங்க. இப்படி கலர்ஸ பிக் பண்றதுக்கு. அதாவது நீங்க இப்ப ஒரு எடிட்டிங் ஒன்று பண்றீங்க. அப்போ ஒரு பேஜ்ல ஒரு கலர் ஒன்று இருக்குது. அதே கலரைத்தான் நீங்க உங்களோட பேஜ்க்கு எடிட் பண்ற பேஜுக்கு நீங்க யூஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கொள்வோமே. அப்ப என்ன செய்வீங்க அந்த டைம்ல? இந்த ஐட்ரபட் டூல் மூலம் உங்களுக்கு அதே அங்கிட்டுக்கு இருக்கிற கலரையே சேமா உங்களோட பேஜுக்கும் கொண்டு வர இயலும். அதாவது நீங்க எடிட் பண்ற பேஜுக்கு கூட எடிட் பண்ற ஒரு இமேஜுக்கு கூட இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கூட சேம் கலரா உங்களுக்கு கொண்டு வந்து கொள்ள இயலும். ரைட்? அதே மாதிரி அடுத்த நம்ம 5th பாருங்க பிரஷ் டூல்னு சொல்றது. ரைட்? பிரஷ் டூல்னு சொல்றா பெயிண்ட்ஸ் வித் சாஃப்ட் or hard strokes good for retouching and digital artனு சொல்றாங்க. அதாவது என்னண்டா இந்த பிரஷ் டூல்னா என்னண்டா நார்மலா பிரஷ்னால என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்? பெயிண்ட் ஒர்க்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப இந்த பெயிண்ட் ஒர்க்ஸ் செய்யறதுக்கு அதே மாதிரி பிரஷ் டூல் எப்படி கொஞ்சம் அழிக்கிறதுக்கு ரேஸ் பண்றதுக்கு ரீடச்சிங் பண்ண அதே மாதிரி நான் ஃபெஸ்ட்டுக்கே சொன்னேன் இல்லையா டிஜிட்டல் ஆர்டிஸ்ட் எல்லாம் நார்மலி எப்படி ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் செய்யறதுக்கு எல்லாம் பிரஷ் டூல் யூஸ் பண்ணுவாங்கண்டு. ரைட்? என்னண்டா இந்த பிரஷ் டூல் சாஃப்ட் ஆக்கி மேலும் அந்த பிரஷை ஹார்ட் ஆக்கி கொள்ளே மேலும் அதே மாதிரி அந்த பிரஷ்ல தடிப்பத்தை கூட்டை மேலும் குறைச்சு கொள்ளே மேலும் அந்த தடிப்பத்திலேயே ஒவ்வொரு வகையான ஸ்ட்ரோக் சைசஸ் ஸ்ட்ரோக் டிசைன்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அதனால தான் இந்த பிரஷ் டூல் வந்து மெயினான டிஜிட்டல் பெயிண்டிங் எல்லாம் யூஸ் பண்ணி கொள்றாங்க. ரைட்? அதோடய பாருங்க பென்சில் டூல். ரைட்? பென்சில் டூல்னா உங்களுக்கு நார்மலா அதுவும் தெரிஞ்சுக்கும் இல்லையா? பென்சில் டூல் என்ன நடக்குது? உங்களுக்கு அழகா பென்சில் ஒர்க்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு. அதாவது பென்சில் டூல் மூலம் உங்களுக்கு எப்படி ஜஸ்ட் பென்சில்னா என்னத்துக்கு நாங்க யூஸ் பண்றோம்? ஜஸ்ட் என்னது கீறுறதுக்கு இல்லையா? கீறுறதுக்கு அதே மாதிரி ஒரு 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 பிக்சரை வந்து நீங்க ட்ரா பண்றீங்க. அத மாதிரி விஷயங்களுக்கு இந்த பென்சில் டூல் வந்து யூஸ் ஆகி படுது. அதே மாதிரி ரேசர்ன்னு சொல்ற டூல். ரைட்? இந்த ரேசர்ன்னு சொல்ற டூல் எப்படி? ரேஸ் பண்றதுக்கு. ரேசர்னால என்ன செய்யுது? ரேஸ் பண்ணும். ஒரு லேயர்ல நீங்க ஈக்கிறீங்க. அந்த ஆப்ஜெக்ட் ஒன்று ரேஸ் பண்றதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி கிரேடியன்ட் டூல்னு சொல்றது. அதாவது கிரேடியன்ட் நார்மலா நினைக்கிறேன் ஐடில அதாவது வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அப்படி எல்லாம் செய்யறாக்கள் தெரிஞ்சிக்கும் இந்த கிரேடியன்ட் என்னன்னு இல்லையா? அதாவது எப்படி 2 கலர் வாரது. அப்ப அது 2 கலர் மட்டும்தான் எடுக்கலும்னு இல்ல. நாங்க ஒவ்வொரு பக்கெட்டையும் போட்டு போட்டு எப்படி ஒவ்வொரு கலர்ஸ் உங்களுக்கும் அதுல எடுத்துக்கொள்ள இயலும். அதாவது
மல்டிபிள் கலர் எல்லாம் உங்களுக்கு எடுத்து உங்களோட எடிட்டிங் ஒர்க்ஸை செஞ்சு கொள்ள இயலும். ரைட். அதே மாதிரி போட்டோஷாப் பேசிக்னு சொல்றது, அதாவது சாரி, போட்டோஷாப் பேசிக் அந்த டூல்ஸ் அடுத்த யூசேஜ் தான் பெயிண்ட் பக்கெட் டூல்னு சொல்றது. அதாவது ஒரு பெயிண்ட் பக்கெட். அப்ப இதெல்லாம் எப்படி கிரேடியன்ட் பெயிண்ட் பக்கெட் எல்லாம் ஒரு செக்ஷன்ல தான் உங்களுக்கு இருக்குது. ஓகே. இந்த பெயிண்ட் பக்கெட் என்னது, ஒரு கலர் வந்து அதாவது ஒரு சொலிட் கலர் ஒண்ணு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணி தருவது. அதே மாதிரி பாருங்க டெக்ஸ்ட் டூல்னு சொல்றது. நான் ஃபர்ஸ்ட்க்கே அது சொன்னேன் இல்லையா, டெக்ஸ்ட் டூல்னா என்னது, ஒரு லேயர் ஒரு வேற ஒரு லேயர் ஒன்று எடுத்து அதுல நார்மலி டைப் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது. அதாவது எப்படி எல்லாம் இந்த டெக்ஸ்ட் டூல் இருக்குதுன்னா உங்களுக்கு ஹொரிசான்டலாவும் டைப் பண்ணிலும் வெர்டிகலாவும் டைப் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி அந்த டைப் டூல்ற மாஸ்க் போடுற ஒரு செட்டிங்ஸும் இருக்குது. அதெல்லாம் நாங்க எங்களோட கிளாஸஸ்ல பார்ப்போம். எப்படி எப்படி மாஸ்க் போடுற டெக்ஸ்ட்ல என்னென்ன மாதிரி வேற செஞ்சுக்கொள்ள இயலும். ரைட். அதே மாதிரி ஷேப் டூல்னு சொல்றது. அதாவது பேசிக்கா இதுவும் ஒரு பேசிக் டூல் இல்லையா, அதாவது ரெக்டாங்கிள், சர்க்கிள், அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ற ஷேப்ஸ்கள் அப்படின்னு நிறைய ஷேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி எடுத்துக்கொள்ளையிலும் இந்த ஷேப் டூலால. ரைட். அதோடைய ஹேண்ட் டூல்னு சொல்றாங்க. அதாவது மூவ் பண்றதுக்கு ஹேண்ட், கை என்னத்துக்கு இது மூவ் பண்றதுக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ வந்து மூவ் பண்றதுக்கு, பேஜ மூவ் பண்றதுக்கு, அத மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த ஹேண்ட் டூல் வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அதே மாதிரி ஜூம். ஜூம்ட என்ன நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும். ரைட். ஜூம் டூல்ட என்னது, ஜூம் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு போட்டோவை நீங்க இப்ப நீங்க போன்ல கூட எப்படி ஜூம் பண்ணுவீங்க, பேசிக்கா அது போன்கள்ல கூட அந்த நாங்க இதை வந்து ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்ப இது வந்து சாஃப்ட்வேர் எப்படி அது ஒரு டூலாவே உங்களுக்கு தருவது. ஏன் ஜூமை வந்து பெருசாக்கி ஜூம் பண்ணி பெருசாக்கியும் பார்க்கலும் சின்னதாகியும் பார்க்கலும். அது மூலம் உங்களுக்கு எப்படி நிறைய டீட்டெயில்ஸை வந்து எடுத்துக்கொள்ள இயலும். ரைட். ஓகே. அப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் என்னண்டா, எங்களோட கிராஃபிக் டிசைனிங் என்னான்னு நாங்க பார்த்தோம் இல்லையா, அதாவது போட்டோஷாப்ல பேசிக்கா என்னென்ன செஞ்சு கொள்ளையிலும் எப்படி எல்லாம் செஞ்சு கொள்ளையிலும்னு பார்த்தோம். ரைட். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நான் இப்ப பேசிக்கா நினைக்கிற போட்டோஷாப்பை பத்தின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ ஒன்று தான் உங்களுக்கு தந்தோம். ஓகே. அதுலயே எங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டரும் இருக்குது, கொரல் ட்ராவும் இருக்குது, அதே மாதிரி கேன்வாவும் நாங்க சொல்லி தருவோம். ஓகே. ஓகே. இப்ப இந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்ல முதல்ல நான் உங்களுக்கு காட்டி தரேன் இந்த போட்டோஷாப்ல முன்னுக்கு ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்கும். ரைட். பாருங்க இந்த ஃப்ரண்ட் பேஜ் நான் ஃபர்ஸ்ட்க்கே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த இருக்குது. மேல என்னது ஃபைல் இருக்குது, எடிட், இமேஜ், லேயர்ந்து டாப்லயே உங்களுக்கு எப்படி இது உங்களுக்கு மெனு பார் காட்டுது. ரைட். இதே மாதிரி இந்த இருக்குது டூல் பார். ஒவ்வொரு டூல்ஸ் இது பாருங்க நான் சொன்னதா இது பிரஷ் டூல் எல்லாம் அவங்களோட பிரஷ் டூல் இது, பென்சில் டூல்ஸ் இது, கிராப் பண்ற டூலை பார்த்தேன் இல்லையா, சிலெக்ஷன் டூல்ஸ பார்த்தேன். இந்த இது ஒவ்வொரு வகையான சிலெக்ஷன் டூல் இது. அதே மாதிரி இந்த லெசர் டூல் இதெல்லாம் எப்படி நான் சொல்லி தந்தேன் இல்லையா, ஃப்ரீ ஹேண்டா நார்மலா பேசிக்கா உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொள்ள இயலும். உங்களுக்கு என்னது செலக்ட் பண்ணி கொள்ள இயலும்னு சொன்ன டூல்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி லேயர்ஸ்னு லேயர்ஸ பத்தி மிச்சம் பார்த்தோம் இல்லையா, அந்த லேயர்ஸ்னு சொல்றதும் இந்த இருக்குது இங்க நிக்கிற. ரைட். லேயர் பேனல்னு சொல்றது, அதாவது இந்த பேக்ரவுண்ட் லேயர் நான் சொல்லி தந்தேன். அதே மாதிரி இந்த இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், மாஸ்க் போடுற லேயர், அதே மாதிரி நியூ லேயர், இந்த இது நியூ லேயர்ஸ் எடுக்கிறது. இப்படி லேயர்ஸும் உங்களுக்கு இருக்கிற தந்து தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் எப்படி சாரி ஒவ்வொரு டூல்ஸை செலக்ட் பண்ண கிட்ட நான் என்னது ஆப்ஷன் பார்னு பார்த்தோம் இல்லையா, பாருங்க இந்த டூலை செலக்ட் பண்ணிக்கிட்ட அதுக்குரிய ஆப்ஷன் பார் கீழே வருவது. இன்னொரு டூலை செலக்ட் பண்றேன், அதுக்குரிய ஆப்ஷன் பார் இங்க நிக்கிற வருவது. இப்படி உங்களுக்கு ஆப்ஷன் பார், மெனு பார், அதே மாதிரி நீங்க எடிட் பண்ற ஒர்க் வந்து இங்க நிக்கிறதான் செய்ய போறீங்க. இந்த பேசிக்கா நான் சும்மா இப்படி வரைஞ்சு காட்டினா பாருங்க, ஒரு பாக்ஸ் ஒன்றை வரைறீங்க, இதுக்கு தான் கேன்வாஸ்ன்னு சொல்றோம். அதாவது டாக்குமெண்ட், உங்களோட டாக்குமெண்ட் ஈக்கிறது இந்த சரியா சென்டர்ல தான் ஈக்க போகுது. ரைட். இந்த மூவ் டூல்னு பார்த்தா மூவ் பண்ணிக்கொள்ளே எல்லாம் 7 மில்லியா ஒரு ஆப்ஜெக்ட்.
ரைட். இத மாதிரி தான் போட்டோஷாப்ல பேசிக்கான ஒரு இன்ட்ரோ தான் நான் உங்களுக்கு தந்தேன். ஓகேயா? ஓகே. இப்ப அந்த பேசிக்கான போட்டோஷாப்ப பாத்தீங்க. இதே மாதிரி தான் இல்லஸ்ட்ரேட்டர், Corel Draw இத மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எங்கட ஐபிடி கேம்பஸ்ல நீங்க படிச்சுக்கொள்ள இயலும். ரைட். இது எப்படி உங்களுக்கு ஈக்க போகுது? பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்காட்டியும் உங்கள கொண்டு போக போகுது. அதே மாதிரி எங்கட கோர்ஸ் எப்படி 3 மந்த் தான் எங்கட கோர்ஸ். அதே மாதிரி டியூஸ்டே, தர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே இது மாதிரி நாட்கள் தான் நடக்கையும் போகுது. எல்லாருக்கும் ஏத்த மாதிரி பிளெக்சிபிளான ஷெட்யூல் டைம் தான் நாங்க வச்சுக்கிறோம். அதாவது 8 PM to 9 PM வரைக்கும் தான் எங்களோட கோர்ஸும் நடக்க போகுது. அதே மாதிரி எப்படின்னா உங்களுக்கு நாங்க இந்த மந்த் உங்களுக்கு பெரிய ஆஃபர் ஒன்று தந்திக்கிறோம். அதாவது அக்டோபர் மந்த்ல உங்களுக்கு பெரிய ஒரு ஆஃபர் தந்திக்கிறோம். அதாவது எப்படி 80% டிஸ்கவுண்ட் தந்திக்குது. 25,000 நிக்கிற எங்களோட கோர்ஸ் ஃபீஸ 80% டிஸ்கவுண்ட் தந்து ஜஸ்ட் 5,000க்கு நாங்க உங்களுக்கு தரோம். ரைட். அதே மாதிரி நியூ பெட்ச் வந்து இன்டேக் பண்றது எப்படி? அக்டோபர் 14. ஓகேயா? ரைட். ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் எல்லா பேசிக் விஷயங்கள் எல்லாம் விளங்கிக்கும் இல்லையா? ஓகே. உங்களுக்கும் என்ன சரி ஐடியாஸ் இருந்தண்டா, அதாவது கிராஃபிக் டிசைனிங் படிக்க வேணும். அது மூலம் என்னென்ன ஜாப் செய்யலும், என்ன மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க கிராஃபிக் டிசைனிங் எல்லாம் நான் நார்மலி சொல்லி தந்தேன் இல்லையா? இத மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் இருந்தண்டா, கட்டாயம் எங்கட கேம்பஸ வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கேம்பஸ் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். எப்படி உங்களுக்கு வெப்சைட் இல்லைன்னா வெப்சைட்டுக்கு போக இயலும். அப்பலாட்டி ஃபோன் நம்பர் மூலம் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகேயா? ரைட். ஓகே. தேங்க் யூ. பார்த்துக்கொண்டு இருங்க.